கேட்ட ஓம குண்டத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டேன். வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா சொல்லு. தாலி மட்டும் சாமி ரூமுக்கு தாலி கிட்ட எடுத்தா போதும்ல. ஆமாண்டா, மத்ததெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் வைக்கணும். சரி அம்மா, நான் அப்ப பாத்துக்கிறேன். ஐயா ராசாங்கா, ரொம்ப நேரமா நாம தான் உட்காந்து பேசிக்கி இருக்கோம். ஒண்ணு வீட்டுல இருந்து ஒரு ஈ காக்காய கூட காணோம். போன் பண்ணி என்னன்னு கேளியா? இப்பதான் கிழவி விவரமா பாயிண்ட்க்கு வந்திருக்கு. ஆமாமா. சீரோசத்தெல்லாம் எடுத்துவாங்க. சரி இங்க கொண்டாங்க. வாங்க. இங்க வா. பேச்சிமா எங்க போற நீ? இங்க வா. வா. இங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. ஈஸ்வரி, கல்யாண பொண்ண அழைச்சிட்டு ரூம் போங்க, கூட்டிட்டு போங்க. சரிங்க மாமா. வாமா ரூம்க்கு கூட்டிட்டு. என்ன எம்எல்ஏ, வீட்டுல இருக்க எல்லா சாமானையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. ஒரே பொண்ணுதானே ஐயா? ஐயா என்னமா இது? கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சா 50 லட்சம் ரூபாய் காரை கொண்டு வந்து வாசல்ல நிப்பாட்டிட்டு மேல தாளத்தோட மொத்த குடும்பமும் வந்து இறங்கிடுச்சு. அப்ப இந்த கல்யாணம் நடந்துருமா? ஏய், நீயும் போஸும் ரூம்ல இருந்தது காவியா ஒழுங்கு பார்த்தாளா இல்லையா? அம்மா, நடந்ததெல்லாம் கண்ணால பார்த்துட்டு அந்த போஸ பொல்லோர்னு 4 ஆறு அரைஞ்சு காரை துப்பிட்டு தரமா போனா. அப்புறம் இப்படி இது கண்டதெல்லாம் கனவு மாதிரியே இருக்கேடி. இருக்கும், எனக்கு தெரிஞ்ச அவ தான் செய்வான்னு நினைக்கிறேன்டி. மதனி, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாத்துறோம். வாடி. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே போச்சே. யோமா, நீ நம்ம முக்கடை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இல்லடி, என்னால